அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த மாசத்துக்கான அரிசி மளிகை ஜாமான் பொருள் எல்லாமே இருக்கு. என்னாச்சு இப்ப போன் பண்ணீங்க? வேற வீடு எப்படி இருக்கு? தம்பி, நீங்க இந்த உதவி செய்யறதே பெருசா நினைக்கிறேன். ஆனா வீடு ரொம்ப மோசமா உடஞ்சு போச்சு. படுக்க கூட முடியல, சமைக்கவும் முடியல. ஃபுல்லா விழுந்துருச்சோ? ஆமா தம்பி, எல்லாம் இட்டு போய் விழுந்துருச்சு. ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னாக்கா அவருக்கு நீங்க என்னன்னு சொல்லுங்க அம்மா, அழாதீங்க. நான் ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னாங்க, அவரு நானே குறைஞ்ச வாடகைக்கு தான் கொடுக்குறேன், நீங்க பணம் கொடுங்கன்னா ஏதாவது செஞ்சு தருவோமாங்கிறாரு. மெதுவா இறங்க, மெதுவா இறங்க. பாருங்கப்பா, இப்படி இருக்குது. இதுல எப்படி நான் குடி இருக்கிறது? என்ன இப்படி ஃபுல்லா எல்லாமே ரோட்ல இருக்கிறது. ஆமா, ரோட்ல இருக்கிறது ஒண்ணு. இது வந்து பயமா இருக்கு. புழு பூச்சி பாம்பெல்லாம் வருது. எல்லாம் இத்து விழுந்துருச்சு தம்பி. அவங்க அப்ப ஹவுஸ் ஓனர் பணம் கேட்கிறாரு. நான் உதவி வேலை ஏதாவது செஞ்சு தரேங்கிறாரு. அதனால எனக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. கவலைப்படாதீங்க. என்னாச்சு? மலையில எல்லாமே மலையில எல்லாம் விழுந்துருச்சு. அவரும் கஷ்டப்படுறாரு. எப்படி சமைக்கிறீங்க? சமைக்கலாம் முடியல தம்பி. ஜாமான் கொடுக்கறதும் சமைக்க முடியாது. சமைக்க முடியல தம்பி. ஒண்ணு வந்து நீங்க உயிர் வாழ்ற இடம், இந்த இடத்த பேசிக்கிட்டீங்கன்னா எப்படி இதுக்குள்ள என்ன பயந்து பயந்து நைட்டெல்லாம் தூங்கலாம பயந்து பயந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியா இருக்கும். கவலைப்படாதீங்க. இதுக்கு கொத்தனார் அவரை கூப்பிட்டு வந்தா கேட்கணுமா? அவர்கிட்ட ஹவுஸ் ஓனர்ட்டி நான் பேசுறேன். ஒரு நம்பர் கொடுங்க, ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வீட்டுல குடி இருக்காங்கல்ல ஜெசி, கவலைப்படாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது மொத்தமா வீடு ரொம்ப இதாயிடுச்சு, ஃபுல்லா எடுத்துட்டு தான் மாத்தணுங்கிறாரு. அதனால அது அவர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து தான் பண்ணணுங்கிறாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஏடிஎம்ல போய் பணம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரேன். நீங்க வந்தோன்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்து இதை வேலை வாங்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இத்தனை வருஷம் நான் இருக்கேன். எத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்கீங்க? 23 வருஷமா இருக்கேன். 23 வருஷமா இருக்கீங்கம்மா. அதனால நீங்க சொல்லுங்க. சரியா? அவர் சொல்ல நியாயமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப வீடு ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நீங்க இப்ப வெளியில இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு நம்ம இந்த பக்கத்துல நீங்க சொன்னீங்கல்ல, உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உதவி நீங்க இருக்கிற வரையில நான் தைரியமா தான் இருப்பேன். இந்த நீங்க இருக்கிறனாலதான் நான் அந்த உயிரோடயே இருக்கிறேன். செஞ்சுட்டு கூட இறந்துடலான்னு கூட நினைப்போம். அப்படிலாம் நினைக்க எங்க பாருங்க, வாழ்க்கை எங்க பாருங்க. இதுக்கு மேல என்ன கஷ்டம்னு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள கூட உங்களால இருக்க எல்லா பக்கமும் ஒழுகுது. ஒரு கால் நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் நினைக்க கூடாது. இங்க பாருங்க, எல்லாம் மாறும். சரியா? அதான் இப்ப பாருங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாங்க. இதுதான் நான் விடுங்க, மாத்தோம். அவர் சொல்றது நியாயமா இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம வெளியில இருந்துட்டு அவர் வேலை பார்க்குற வரைக்கும் விடுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்க கையில தான் இருக்கு. நான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. சரியா? அதை நீங்க பாத்துக்கோ. நீங்க அழாங்க. நான் போய் பணம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன்.